வீட்லேயே கடை ஸ்டைலில் மல்லாட்டை பயிறு வறுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம மல்லாட்டை பயிரை எடுத்து பச்சை மல்லாட்டை பயிரை வாங்கிட்டு வந்து நம்ம வறுத்தோன்னா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு, சட்னி செய்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வீட்டில் இப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணக்குள்ள மண், சொத்த மல்லாட்டை இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க. ஒரு கனமான உள்ள ஒரு வாணல் எடுத்துக்கங்க. அதில் பச்சை மல்லாட்டை பயிரை அப்படியே போட்டுடுங்க தேவையான அளவு. இதில் கொஞ்சம் உப்பு ஃப்ளேவர் வேணும்னா நம்ம ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி அளவு கலந்து அதில் வந்து உப்பு போட்டு அப்படியே மேலே தெளித்து விட்ற வேண்டியதுதாங்க. அது சாப்பிடக்குள்ள கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக உப்பு டேஸ்ட் வரும். அப்படியே நம்ம சிம்மில் வச்சு அதை நம்ம வறுக்க வேண்டியது தாங்க. இது வந்து தானாகவே வறுந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்கும். சிட்டு சிட்டுன்னு சத்தம் கேட்கும். அதை நம்ம எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி வீட்டில் வந்து வறுத்து சட்னி அரைச்சி செஞ்சிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மல்லாட்டை சட்னி சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாத்திரம் ஓரளவுக்கு வந்து கலர் மாறிட்ட உடனே அந்த வானல்லேருந்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதை பாருங்கள். இதுமாரி மாற்றினா தான் அது வந்து காற்று ஓடின பிறகு தான் மல்லாட்டை பயிரோடைய தோலும் ஈஸியாக உரியும், மல்லாட்டையும் நல்லா சீக்கிரம் வெந்திருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியான டேஸ்ட்டு கிடைக்குங்க. உடனே சாப்பிட்டிங்கன்னா வச்ச வச்சன்னு இருக்கும். பாய்.